ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து நம்ம செடி நம்மளுக்கு எப்போதுக்கப்போ நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் கொஞ்சோண்டா ஹார்வெஸ்ட் இருக்குது. நம்ம பாவக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய், நெக்ஸ்ட்டு அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது, வெண்டைக்காய் ஒரு 4-5 வெண்டைக்காய் வரும். அதெல்லாமே இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே வந்து கொஞ்சம் கார்டன் அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தெலுங்கு பொண்ணு உலகம். நான் உங்களோட காயத்ரி. இங்கே கொஞ்சம் பாவக்காய் இருக்குங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது பாவக்காய். ஆனால் வந்து 1.5 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு பாவக்காய் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ வந்து வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. 1 கிலோ வரைக்கும் பாவக்காய் வந்துடுது. பாவக்காய் செடி மட்டும் எனக்கு எப்போ பார்த்தாலும் சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சைடில் வந்து செடி வந்து காஞ்சிக்கிட்டே வருது, ஒரு சைடில் வந்து நல்லா பச்சை பச்சையாக செடி வருது. எப்போ பார்த்தாலும் இந்த செடி எடுத்துடலாம்னுவே தோணுது. ஆனால் வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு காய் வந்து நிறைய வருது. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யும்போது 1/2 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகி ரொம்ப பூச்சி வருது. அது ஏன்னு தெரியல. பக்கத்தில் காலிய பிளேஸு இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல. எல்லா காய்க்குமே செடிக்கு எல்லாமே பூச்சி வருது. அதுக்கான ஒரு ஃபெர்டிலைஸ் வந்து நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக்காக வந்து நம்ம வீட்டிலவே எப்படி வந்து மருந்து வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். அதை ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வீடியோ வந்து ஷூட் பண்ணலை. இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி வந்து நான் கம்பல்சரி அந்த வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா எத்தனை பேர் கமெண்ட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து உங்களுக்கு அந்த பெஸ்டிசைட் வந்து நான் என்ன பெஸ்டிசைட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். பாவக்காய் மட்டும் ரொம்ப நல்லாவே வருது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப பெருசான பாவக்காய் வந்துருந்தது. ஆனால் இப்போது லாஸ்ட் வந்ததுக்குள்ளே நம்மளுக்கு காய் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. நீங்களே பாருங்கள். எல்லா பாவக்காய் செடி வந்து நம்ம போடுறது கிடையாதுங்க. நம்ம செடி வந்து ஒரு செடியோ 2 செடியோ நான் போட்டேன். மற்றது எல்லாமே அது தானாக வந்துடுது. அதான் இந்த பாவக்காய் வந்து பழுத்துச்சுன்னா கீழே விழுந்துடும் இல்லையா? அது அப்படியே கீழே விழுந்து வந்த செடி தான் எல்லாமே. ஆனால் அந்த மாதிரி வந்த செடி தான் நம்மளுக்கு நிறையா வருது காய். இந்தாங்க ஒரு ட்ரே ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாவக்காய் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காயும் இருக்குது. ஆனால் வந்து இது லாஸ்ட்டு ஹார்வெஸ்ட்னே சொல்லலாம் கத்திரிக்காவுக்கு. இதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காவோட செடி வந்து நான் கீழே வரைக்கும் கட் பண்ண போகிறேன். கிளைமேட்டு கூட இப்போ ஆடி மாதம்னால நம்மளுக்கு நல்லா செடி வந்து நல்லா வளர்க்குறதுக்கு ஒரு நல்லா டைம்னே சொல்லலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் கட்டிங்ஸு இதெல்லாமே நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக வந்துடும். புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே இந்த சீசனில் நிறைய சூப்பராக வரும். நீங்கள் அப்படி வச்சாவே நல்லா வரும். இந்த சாமந்தி, நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய், அவரைக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாமே சரியான சீசன் வந்து இது சொல்லலாம். சூப்பராக வரும் எல்லா ஹார்வெஸ்ட்டுமே. இந்த ஒரு ஆடி மாதத்தில் நம்ம எந்த சீடு போட்டாலும் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் வந்து டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி அப்படியே மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக வரும் ஹார்வெஸ்ட்டு. யாராச்சும் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் நல்ல நாள் பார்த்துட்டு நல்ல டைம் பார்த்துட்டு சீடு வந்து நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும் இந்த சீசனில் சீடு போட்டால். அவரைக்காவும் கொஞ்சம் இருக்குது. அந்த அவரைக்காவும் நம்ம வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த அவரைக்காய் செடிக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு ஏஜ் வந்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கொடி மாதிரி வரும், கொடி கட்டணும் இதுக்கு அப்படின்னு நினச்சி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொடி வர மாதிரி அந்த சீடு வந்து போட்டேன். ஆனால் வந்து கொடி வரல, அது கும்பலாக அங்கேயே வருது. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு. இந்த மாதிரி ஒரு செடி வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னோடய இதில் என்னென்னா நான் வந்து ஒரு சீடு போட்டேன். அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. கும்பலாக அங்கேயே வந்து நம்மளுக்கு ஈஸியாக பறிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருந்தது. பறிக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவும் வந்து இந்த ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதுவும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். இங்கே வந்து 4 செடி இருக்குது மொத்தமாக. 4 செடியில் 2 செடி வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. 2 செடி மட்டும்தான் நல்லா இருக்கிற செடி வரைக்கும் நான் வந்து கீழே வரைக்கும் கட் பண்ணிட்டேன்னா நான் திரும்பி அது வந்து கீழே இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் செடி. அதுக்கான
அதுக்கு தான் நான் வந்து அதெல்லாமே கட் பண்ண போகிறேன். அவரைக்காவும் ஓரளவுக்கு 1/4 கிலோ வரைக்கும் வந்திருந்தது. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ வந்திருந்தது. வெண்டைக்காய் நம்ம டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால அவ்வளோவா இல்லை. டெய்லி நான் வந்து ஷார்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்க்கலாம். டெய்லி வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் மட்டும் நம்ம டெய்லி வந்து டே பை டே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஃப்ளவர்லேருந்து நம்மளுக்கு காயாக வரத்துக்கு ஒரு 2-3 நாள் தான் ஆகும். வெண்டைக்காய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெண்டைக்காவுக்கு டே பை டே வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்தாங்க இது சொரக்காய் செடிங்க. சொரக்காய் செடி வந்து நம்மளுக்கு ஒரு 5 காய் வந்து கிட்டத்தட்ட 5-6 காய் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது. ஸோ அதனால் வந்து புதுசாக வந்து சீடு வந்து போட்டிருக்கிறேன். அதுவும் நம்மளுக்கு ஜெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த செடி வந்து நான் எடுத்துடுறேன். என்னென்னா புதுசாக வர செடிக்கு வந்து கொஞ்சம் இது எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இந்தாங்க இது இங்கே எல்லாமே சீடு போட்டிருக்கேன். ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி அந்த ரவுண்டில் வந்து எப்படி சொல்கிறது, 1 ஃபீட் வந்து கேப் கொடுத்துட்டு சீடு வந்து போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் ஜெர்மினேட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் சீடு வர வேண்டியதாக இருக்குது. பாவக்காய் பாருங்கள், எவ்வளோ பறித்தாலும் அந்த இலை பின்னாடி வந்து மறைச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பாவக்காய் பறிக்கும்போது ரொம்ப டைம் வந்து பாவக்காய் செடிக்கு வந்து நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். எதுக்குன்னா அது வந்து தேடி தேடி பறக்கிற ஒரு காயன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னமோ சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஞாபகம் வந்துச்சு. நம்ம மொட்டை மாடியில் வந்து செடி இருந்தது இல்லையா, அது எல்லாமே ஒரு 3 to 4 மந்த்ஸில் வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து எடு 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 அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகி ரொம்ப வந்து கோவம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லா செடியும் எடுத்துகிட்டு நம்ம ஃபார்மில் வச்சுட்டோம். இந்தாங்க அதுதான் ரோஸ் செடியும், இங்கே வந்து சாமந்தி செடியும், அப்படியே செம்பருத்தி, நெக்ஸ்ட்டு வந்து பொன்னாங்கல் கீரை ஒரு தொடியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்லி செடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். எப்படியோ 2 நாள் கஷ்டப்பட்டு அது எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எடுன்னு சொல்கிறதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால சரி அவங்க வீடு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இந்தாங்க அந்த செடியும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சியாச்சு. அவ்வளோதான் வீடியோ. அந்தாங்க மல்லி செடி பார்த்தீங்களா, மல்லி செடி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பூ கூட நிறைய வருது. அப்புறம் புளிச்சக்கீரையும் சூப்பராக வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்தாங்க பாவக்காய் பார்த்தீங்களா, எவ்வளோ பாவக்காய் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சோ. ஒரு வீட்டுக்கு நல்லா அழகாக வந்து நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகிருக்கு. 1 கிலோ கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து நம்மளுக்கு நல்ல பாவக்காய் மிச்சம் இருந்தது. ஒரு 4 வெண்டைக்காய், ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் இருந்தது. 1/4 கிலோ கூட இன்னும் கம்மியாகவே சொல்லலாம், 1/4 கிலோ கம்மியாகவே சொல்லலாம். அவ்வளோதான் வந்திருக்குது. ஆனால் லாஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, இன்னும் நம்மளுக்கு நிறைய ஹார்வெஸ்ட் ரெடி ஆகணும்னா நம்மளுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஹார்வெஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக வந்து காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.